அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நீங்கள் விசுவாசிக்கிறபடியே உங்களுக்கு ஆகக்கடவது என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரம் மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலிருந்து 13வது வசனத்திலே ஒரு நூற்றுக்கு அதிபதி இயேசுவினிடத்தில் வந்து தன்னுடைய வேலைக்காரனை சுகமாக்கும்படி இயேசுவினிடத்தில் வந்து இயேசுவினிடத்திலிருந்து சுகம் பெற்ற அந்த சம்பவத்திலிருந்து நாம் எப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் இருக்கும் எந்த கஷ்டமாகவும் இருக்கலாம், எந்த வேதனையாகவும் இருக்கலாம், அதிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு இயேசு கிறிஸ்து அதிகாரமுடையவராய் இருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். கடந்த வாரம் நாம் பார்க்க ஆரம்பித்தோம், இந்த நூற்றுக்கு அதிபதி எப்படி இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்பதை அறிந்து கொண்டு எப்படி அவர் அதிகாரம் உடையவராய் இருக்கிறார் என்ற சத்தியத்தை அவர் எப்படி அந்த புரிந்து கொள்ளுதலுக்குள் வந்தார் என்பதை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். மறுபடியும் அதற்கு செல்லலாம். பாருங்கள், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரன் இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே நூற்றுக்கு அதிபதி இயேசுவினிடத்தில் தன் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறான்? எப்படி இயேசு கிறிஸ்து அதிகாரம் உடையவராய் இருக்கிறார், அதுவும் அவர் எப்படி தன்னுடைய அதிகாரத்தை வார்த்தையினாலே அது எப்படி வெளிப்படுத்துகிறார் என்ற அந்த விசுவாசத்தை இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே இயேசு இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை கேட்டவுடன் வேதம் சொல்லுகிறது. பாருங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, நாம் சுவிசேஷ புஸ்தகங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவானை வாசிக்கும் போது இயேசு 2 இடங்களிலே ஜனங்களுடைய அவருடைய ஊழியத்துக்கு ஜனங்கள் செய்த எப்படி பதில் அளித்தார்கள் என்ற சம்பவங்களிலே 2 இடங்களிலே தான் இயேசு ஜனங்களுடைய அந்த பதிலை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். ஒரு இடம், இந்த நூற்றுக்கு அதிபதி இங்கே விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். இன்னொரு இடத்துல எங்கே ஆச்சரியப்படுகிறார் என்றால், அவருடைய சொந்த ஊர் ஜனங்களாகிய நாசரேத் ஊர் ஜனங்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அவிசுவாசப்பட்டார்கள். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு ஒருவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரே இடம் இந்த ஒரு இடத்துல தான். பாருங்க, அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இங்கே இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவை குறித்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுகிறான். அந்த விசுவாசத்தை பார்த்து இயேசுவே ஆச்சரியப்படுற அளவுக்கு அது என்ன செய்கிறது இருக்கிறது. பாருங்க, அப்போ நூற்றுக்கு அதிபதி கற்றுக்கொண்ட காரியத்தை நாமும் கற்றுக்கொண்டு நூற்றுக்கு அதிபதியை போல விசுவாசிப்போமானால் இயேசு நம்முடைய விசுவாசத்தை பார்த்தும் இன்றைக்கு என்ன செய்வார்? ஆச்சரியப்படுவார். பாருங்க, அப்போ இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவை குறித்து என்ன கற்றுக்கொள்கிறார்? இவர் அதிகாரம் உடையவர் என்பதை கற்றுக்கொள்கிறார். எப்படி இந்த வெளிச்சத்துக்குள் வந்தார் என்பதை நாம்
அவருடைய வாழ்க்கையை குறித்து இந்த மத்தேயுவிலிருந்தும் லூக்கா 7ஆம் அதிகாரத்திலிருந்தும் வாசிக்கும் போது நம்ம புரிகிறது பாருங்க. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த நூற்றுக்கு அதிபதி ரோம இராணுவத்தில் ஒரு பெரிய உயர் அதிகாரி. இவருக்கு கீழே குறைஞ்சது 100 பேராச்சு என்ன செய்கிறாங்க, இவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்காங்க பாருங்க. அப்போது இந்த இவர் இராணுவத்திலே ஒரு அதிகாரம் உடையவராக இருக்கிறதுனால இவர் பாருங்க தன்னுடைய அதிகாரத்தை எப்படி செயல்படுத்துகிறாருங்கிறத இங்கே மத்தேயு 8:9 சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் என் அதிகாரத்தை இப்படி தான் பயன்படுத்துகிறேன். ஒருத்தரை போவென்றால் போகிறான், ஒருத்தனை வா என்றால் வருகிறான், இதை செய் என்றால் செய்கிறான். அப்போது இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார், என்னோட அதிகாரத்தை நான் எப்படி செயல்படுத்துகிறேன்? என்னோட வார்த்தைகளால் செயல்படுத்துகிறேன். அதே போல் எனக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இருக்கிறாங்க. எனக்கு மேலே ரோம பேரரசர் இருக்கிறாரு. அப்போ அவருடைய அதிகாரத்துக்கு நான் உட்பட்டு இருக்கிறேன். அவர் பேரரசர் என்மேல் உள்ள அதிகாரத்தை எப்படி செயல்படுத்துகிறார்? அவரும் எனக்கு கட்டளையிடுகிறார், இதை செய், இப்படி போ வான்னு. அப்போது இந்த நூற்றுக்கு அதிபதி ரோம இராணுவத்தில் ஒரு உயர் அதிகாரியாக இருக்கிறதுனால இவருக்கு அதிகாரம் எப்படி செயல்படுகிறது என்பதை நன்றாக விளங்கினவராக இருக்கிறார் பாருங்க. அப்போது இப்படிப்பட்ட பின்னணியில் இருக்கிற இந்த நூற்றுக்கு அதிபதி இப்போ என்ன செய்கிறார்? இந்த இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். ஆனால் இவர் இயேசுவை குறித்து கேள்விப்படுவதற்கு முன்பாகவே இவர் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை குறித்து கண்டிப்பாக அறிந்திருக்கணும் பாருங்க. ஏன்னா நாம் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இதே சம்பவத்தை வாசிக்கும் போது அங்கே இந்த நூற்றுக்கு அதிபதி யூதர்களுக்காக ஒரு ஜபாலயத்தை கட்டி கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அங்கே யூத மூப்பர்கள் இயேசு நடத்தில் அப்படி சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். அப்போது இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாகவே ஆவியானவர் இவர் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார் பாருங்க. இவர் முதலாவது இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி எகிப்திலிருந்து ரட்சிப்பை கொடுத்தார், எப்படி அவர்களையெல்லாம் வழி நடத்தினார், அதெல்லாம் கேட்டிருக்கிறார். கேட்டு இப்படி ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறாரா என்று சொல்லி அவர் அறிந்து கொண்டவுடன் பாருங்க, அவருக்குள்ள தேவன் பேரில் ஒரு அன்பு உண்டாக ஆரம்பிச்சிட்டு அதனால தான் ஜெபாலயத்தெல்லாம் கட்டி கொடுத்துருந்துருக்காரு. இப்படி இருக்க சூழ்நிலையில் திடீர்னு இயேசுவை குறித்து அவர் கேள்விப்பட ஆரம்பிக்கிறார். இயேசு என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, இவர் வல்லமை வாய்ந்தவராக இருக்கார், இவர் பிசாசுகள் மேல் அதிகாரம் உடையவராக இருக்கார், பிசாசுகளை துரத்துறாரு, இவர் வியாதியஸ்தரெல்லாம் குணமாக்குறாரு. இதெல்லாம் கேள்விப்பட ஆரம்பித்தவுடன் இவருக்கு இயேசுவை குறித்து விளங்க ஆரம்பிச்சுட்டு பாருங்க. என்ன விளங்க ஆரம்பிச்சுட்டு 3 காரியங்கள் இவருக்கு விளங்க ஆரம்பித்து விட்டது. முதல் காரியம் என்னவென்றால், இப்பொழுது அவருக்கு பேர் என்னதான் இங்கே இயேசுவை குறித்து வெளிப்படுத்தலை சொல்லுது பாருங்க. இப்போ வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு கிறிஸ்து யார், அவருடைய பெயர் என்ன என்பதை இங்கே வேதம் வெளிப்படுத்துகிறது. இந்த இயேசு யாராம்? இவர்தான் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் தான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய ராஜாதி ராஜாவா என்ன செய்கிறார்? இருக்கிறார் பாருங்க. அப்போ யோசித்து பாருங்க, இந்த நூற்றுக்கு அதிபதி இவர் ஏற்கனவே ரோம பேரரசுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர். அடுத்தது இவருக்கே குறைஞ்சது 100 இராணுவ வீரர்கள் பணி செய்கிறார்கள். இப்படி ஒரு அதிகாரம் நிறைந்த ஒரு ரோம சாம்ராஜ்ய பேரரசர் கீழே இவர் பணி செய்தபடியால் இவருக்கு ராஜாக்கள் எப்படி ஆளுவார்கள், எப்படி தங்களுடைய ஆளுகையை நடத்துவார்கள் என்ற தெளிவான புரிந்து கொள்ளுதல் இவருக்கு இருந்தது பாருங்க. அப்போ இயேசு பிசாசுகளை துரத்துகிறவராய் வியாதியஸ்தரை குணமாக்குறவர் என்ற அந்த காரியத்தை இவர் கேள்விப்பட்டவுடன் இவருக்கு விளங்க ஆரம்பிச்சுட்டு பாருங்க. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஒரு மேசியாவை அனுப்புவேன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே வாக்கு பண்ணினாரே, அது இவர்தான் என்பது இவருக்கு தெளிவாக என்ன செய்திருச்சு, விளங்கிருச்சு. ஏனென்றால் சிருஷ்டித்த தேவனே அன்றி வேற யாரும் பிசாசின் மேலும் வியாதிகள் மேலும் அதிகாரம் என்ன செய்ய முடியாது, செலுத்த முடியாது. அதனால இவருக்கு விளங்கிருச்சு,
பழைய ஏற்பாட்டில் தேவன் தம்முடைய மேசியை அனுப்புவார், அவர் தாவீதின் சிங்காசனத்தை அவர் உடையவராயிருப்பார், அவர் ஒரு ராஜாவாக இருப்பார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருந்தது. அப்போ அது இந்த இயேசுவாதான் இருக்க வேண்டும், இவர்தான் அந்த ராஜாதி ராஜா, இவர்தான் இந்த கர்த்தாதி கர்த்தரா இருக்க வேண்டும் என்ற அந்த காரியம் அவருக்கு என்ன செய்து விட்டது? விளங்கி விட்டது. பாருங்க, இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு என்ன செய்திருச்சு? விளங்கிருச்சு. முதல் காரியம் அந்த புரிந்து கொள்ளுதல் இவருக்கு அதான் வருது. பாருங்க, இவர் ராஜாதி ராஜாங்கிறது இவருக்கு நன்றாக விளங்கிருச்சு. விளங்கின உடனே இது முதல் காரியம் அவருக்கு விளங்குது. விளங்கின உடனே ரெண்டாவது காரியம் அவருக்கு என்ன விளங்குது? இவர் தான் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர்னா இவருக்குத்தான் சகல அதிகாரமும் உடையவர் என்பதை விளங்கிக் கொள்கிறார். அதனால்தான் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இயேசு இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து சீசர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள் பிள்ளைகள், இங்கே இயேசு தம்முடைய சீசர்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு இயேசு இங்கே என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். ஏன்னா இயேசுதான் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர். அப்போ இவருக்குத்தான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என்ன செய்கிறது? இருக்கிறது. பாருங்க, அப்போ இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு இந்த ரெண்டாவது இந்த சத்தியம் விளங்கிருச்சு. இயேசு ராஜாதி ராஜாவா இருக்கிறதுனால இப்போ அடுத்தது அவர் என்ன விளங்கி கொள்றாரு? இவருக்கு சகல அதிகாரமும் இருக்குது. இவர் எல்லா அதிகாரமும் உடையவராக இருக்கிறார், சகல வல்லமையும் உடையவராக இருக்கிறார். ஏன்? இவர்தான் ராஜாதி ராஜா, இவர்தான் மேசியா, இவர்தான் மனுக்குலத்தை சிருஷ்டித்த கர்த்தர் என்பது இவருக்கு என்ன செய்கிறது? நல்லா விளங்கிருச்சு. பாருங்க, அப்போ இவர் சகல அதிகாரம் உடையவராய் இருக்கிறார் என்ற அந்த ரெண்டாவது சத்தியம் விளங்கின உடனே அடுத்தது இவருக்கு விளங்குது. என்ன விளங்குது? ராஜாக்கள் தங்களுடைய அதிகாரத்தை எப்படி செயல்படுத்துவார்கள்? அவரே சொல்றார் மத்தேயு 8:9, நான் என் அதிகாரத்தை எப்படி செயல்படுத்துகிறேன்? இராணுவத்தில் ஒருத்தனை போன்னு சொல்கிறேன், அவன் போகிறான், ஒருத்தனை வான்னு சொல்கிறேன், வர்றான். அப்போது ராஜாக்கள், அப்போ இதிலிருந்து அவருக்கு தெரியுது ராஜாக்கள் எப்படி தங்களுடைய அதிகாரத்தை செலுத்துவார்கள். நாம் பிரசங்கி புஸ்தகத்துக்கு போக வேண்டும். பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே பிரசங்கி 8வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போது இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு விளங்கி கொண்ட மூன்றாவது காரியம் என்ன? அது இதுதான். அப்போ இயேசு ராஜாதி ராஜாவாக இருக்கிறாரு, அதனால தான் இவர் பிசாசுகளின் மேல் அதிகாரம் செலுத்துகிறாரு. அப்போது ராஜாதி ராஜாவாக இருக்கலாம். இல்லை, ரெண்டாவது காரியம் அவர் புரிந்து கொண்டது என்னது? இவர் சகல அதிகாரம் உடையவர். அப்போ இவர் சகல அதிகாரம் உடையவராக இருக்கனால இப்போ மூன்றாவது காரியம், இவர் தன்னோட அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துவார்? எப்படி அந்த அதிகாரத்தை செயல்படுத்துவார்? தன்னோட வார்த்தையினால. அதான் இங்கே சொல்லுது, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் என்னது உண்டு. அப்போ ராஜாக்கள் தங்களுடைய அதிகாரத்தை தங்களோட வார்த்தைகள் மூலமாக தான் என்ன செய்வாங்க? செயல்படுத்துவாங்க. அதை தான் இங்கே பிரசங்கி 8 வாசிக்கிறோம். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் என்னது உண்டு. அப்போ இவருக்கு தெரியுது, அதனால தான் இயேசுவனோட வார்த்தையில் என்னது? அதிகாரம் இருக்கு. ஏன்னா யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே, இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவை நேரில் சந்திக்க போகும்போது நீங்கள் அவர் இருந்த நெஜ சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். பாருங்க, ஏன்னா இவர் இயேசுவை ராஜாதி ராஜா என்று விசுவாசிக்கிறாரே, இது ஒரு ஆச்சரியமான காரியம். ஏனென்றால் அன்றைக்கு இயேசு வாழ்ந்த நாட்களிலே பாருங்கள், இந்த ரோம சாம்ராஜ்யம் உலகத்தையே ஆண்ட ஒரு பெரிய ராஜ்யம். பாருங்க, அநேக தேசங்களை இவர்கள் போய் கைப்பற்றி அந்த தேசத்தை கீழ்ப்படுத்துவார்கள். அப்படிதான் இஸ்ரேல் தேசத்தை கைப்பற்றி இந்த ரோம சாம்ராஜ்யம், இந்த ரோமர்கள் இந்த யூதர்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. பாருங்க, அப்போ யோசித்து பாருங்க, இந்த ரோம இராணுவ வீரர்கள் யூதர்களை நன்றாக நடத்த மாட்டார்கள். அவர்கள் அநேக அநீதிகளை செய்வார்கள். பாருங்க, அப்போ யோசித்து பாருங்க, இந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு ரோம இராணுவத்தில் உள்ள ஒரு பெரிய அதிகாரி. இவர் அந்த உடையெல்லாம் போட்டிருக்காரு, இவருடைய அதிகாரத்தை குறிக்கும் அந்த உடையெல்லாம் போட்டிருக்காரு.
ஆனால் இயேசு யாரு பாருங்க, இயேசுவை நம்ம நம்ம பொதுவாக பார்த்தா அவர் எல்லா மனிதர்களைப் போல அவரும் ஒரு மனிதரை போல தான் அன்றைக்கு என்ன செய்தார், காணப்பட்டார். இயேசு ஒரு தேவனுடைய குமாரன், இவர் தான் மேசியா என்று சொல்லி நாம் அவருடைய தோற்றத்தை பார்த்து என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது பாருங்க. அப்போ இவர் இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் மேசியா, இவர் தான் ராஜாஜி ராஜான்லாம் அறிந்து கொண்டார்னா இது சாதாரணமான காரியம் இல்லை பாருங்க. இவருக்கு எப்படி வெளிப்பட்டிருக்குது, அதை தான் இயேசு மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். பேதுருவை பார்த்து சொல்லும்போது, பேதுருவே, மாம்சமும் இரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா தான் உனக்கு இதை வெளிப்படுத்தினார். அப்போ பரலோகத்தில் இருக்க தேவன் நமக்கு இயேசு யாருன்னு வெளிப்படுத்தலைன்னா யாருமே இயேசு யாருன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது பாருங்க. அப்போ இந்த நூற்றுக்கு அதிபதி பாருங்க, இவன் முதலாவது இவன் ஒரு யூத ஜனத்தை சேர்ந்தவன் அல்ல, ரெண்டாவது இவன் ஒரு ரோம இராணுவத்தில் உள்ளவன். இந்த ரோம இராணுவம் ஒரு அநீதிக்கு பெயர் பெற்ற ஒரு இராணுவம், ஏன்னா இவர்கள் அநேக தேசங்களை கைப்பற்றுகிறவர்கள். அப்போது இப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வருகிற இந்த நூற்றுக்கு அதிபதி யோசிச்சு பாருங்க, இயேசுவை தேடி வரும்போது அவரை ஆண்டவரே என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறான் என்றால் யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம், இயேசுவை குறித்த ஒரு வெளிச்சம் உண்டாயிருக்குது. இயேசுவை இந்த மாம்ச கண்ணால் பார்த்தா ஒரு சாதாரண மனிதன் போல தான் தெரியுது, ஆனால் உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு வெளிப்படுத்துறார். எப்பா, இவர் சாதாரண பார்க்க மனிதன் போல இருக்கலாம், ஆனால் இவர் மனிதன் அல்ல, இவர் மனிதனை ரட்சிக்க வந்த தேவனுடைய குமாரன், இவர் தான் ஆண்டவருங்கிறத அந்த பரிசுத்த ஆவியானவர் இவருக்கு வெளிப்படுத்தணும்னு பாருங்க. அதை ஆழமா என்ன செய்தார், விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டார் பாருங்க. இவருடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிவிட்டது. இவருடைய இருதயத்தில் இயேசுவின் பேரில் ஒரு ஆழமான விசுவாசம் உண்டாகிவிட்டது பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த இருதய மாற்றம் தான் ஏற்பட வேண்டும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக நம்ம எல்லாருடைய இருதயத்திலுமே கர்த்தர் பேரில் ஒரு அவிசுவாசம் தான் இருக்குது. என்ன அவிசுவாசம்? கர்த்தர் தான் எனக்கு இந்த வேதனையை கொடுத்தாரு, கர்த்தர் தான் இந்த கஷ்டத்தை கொடுத்து என்னை கஷ்டப்படுத்துறாரு இப்படின்னு சொல்லி பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பொதுவாக மனிதர்கள் இப்படி தான் என்ன செய்கிறார்கள், இப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாக தான் இருக்கிறாங்க. எல்லாருமே வாழ்க்கையை இப்படி தான் என்ன செய்கிற ஆரம்பிக்கிறோம் பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட இருதயத்தின் நிலையிலிருந்து நம்ம ஆண்டவரே என்னை சுகமாக்கும், எனக்கு விடுதலையை தாரும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி ஜபிக்கும் போது பாருங்க, உடனே என்ன செய்ய முடியாது, கர்த்தர் நமக்கு பதில் தர முடியாது. ஏன்னா இப்போ இருதயத்திலே கர்த்தரை குறித்த ஒரு தவறான எண்ணம் இருக்கிறது, ஒரு தவறான விசுவாசம் இருக்கிறது. அப்போ எதற்காக இப்போ இயேசுவை குறித்த இந்த சத்தியத்தை இந்த நூற்றுக்கு அதிபதி கதையிலிருந்து படித்து கொண்டிருக்கிறோம்? ஏன்னா இயேசுவை குறித்த அந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய இருதயம் சரியான விசுவாசத்துக்குள்ளே என்ன செய்து விடுகிறது, வந்து விடுகிறது. நாம் கர்த்தரை குறித்த சரியான அறிவை பெற்று இப்போ கர்த்தர் பேரில் இருக்கிற அவிசுவாசம் நம்மை விட்டு அகன்று போய் இப்பொழுது விசுவாசம் உடையவர்களா என்ன செய்து விடுகிறோம், மாறி விடுகிறோம் பாருங்க. அப்போ இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் உண்டாக வேண்டிய வெளிச்சம் என்னது? அது இதுதான் தேவ பிள்ளைகளே. அது என்னது? இயேசு. நீங்க எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட வியாதி வேதனையில நீங்கள் அவதிப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிப்பதற்கு, உங்களை சுகமாக்குவதற்கு சகல அதிகாரம் உடையவராய் இருக்கிறார். ஏன்? அவர்தான் ராஜாதி ராஜா, அவர்தான் கர்த்தாதி கர்த்தர். வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் அவருடையது. அப்போ அவர் சகல அதிகாரம் உடையவராய் இருக்கிறபடினால் அவர் என்ன பண்ணுகிறார், தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களுடைய சகல வேதனைகளிலிருந்தும் விடுதலையாக்குகிறவராய் என்ன செய்கிறார், இருக்கிறார் பாருங்க. அதுக்கு தான் இப்போ இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. எதற்கு? இயேசுனுடைய அதிகாரம் அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருகிறது. எதற்கு? உங்களுக்கு விடுதலையை தருவதற்காக, உங்களுக்கு ரட்சிப்பை தருவதற்காக.
அப்போ தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உணர்ந்து கொள்ளுங்க, இயேசு அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா. அவருடைய வார்த்தையிலே அவருடைய அதிகாரம் என்ன செய்கிறது இருக்கிறது பாருங்க. அதை இந்த புரிந்து கொள்ளுதல் நூற்றுக்கு அதிபதிக்கு இருந்ததுனால தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பாருங்க, நூற்றுக்கு அதிபதியை பார்த்து இயேசு சொல்லுகிறார் பாருங்க. இயேசு சொல்றாரு நூற்றுக்கு அதிபதி கிட்ட, நான் உன் வேலைக்காரன் உன் வீட்டுக்கு சொஸ்தமாக்குறேன்னு சொல்றாரு. ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவுக்கு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். என்னது? இயேசுவே, நீர் என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரன் அல்ல, ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை மாத்திரம் என்ன செய்யுங்க சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சொஸ்தமாயிருவான். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை என் வேலைக்காரன் என்ன செய்கிறோம், சொஸ்தமாக்கிறோம். அவன் ஒருவேளை கொடிய வேதனைப்படுகிறவனாக தான் இருக்கிறான், ஆனால் உம்முடைய அதிகாரம் அந்த வேதனையை காட்டிலும் பெரிதாக இருக்கிறது. உம்முடைய அதிகாரம் வரும்போது அந்த வேதனை உம்முடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டுதான் ஆக வேண்டும். கீழ்ப்பட்டு அது அவரை விட்டு அகன்று போகும் என்று எனக்கு தெரியும்னு சொல்லி அவன் சொல்கிறான், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாயிருவான். அப்போ தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். இப்பொழுது பேசப்படுகிற இந்த இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகளுக்குள் உங்களுடைய விடுதலை என்ன செய்கிறது இருக்கிறது பாருங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு விடுதலை உண்டாகும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்விலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் ஒரு வார்த்தை, கர்த்தரோட ஒரு வார்த்தை போதும், உங்கள் வாழ்க்கையிலே விடுதலை சுகம் உண்டாகிவிடும். அப்போ அதற்காக தான் தேவ பிள்ளைகளே, வேதத்திலே நமக்காக ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார் பாருங்க. நம்மை சுகமாக்கும்படி விடுவிக்கும்படி அனுப்புகிறார். அதுதான் என்னது? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். 53ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இப்போ 5வது வசனம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது, ஆதலால் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள், இப்பொழுது விடுதலை பெறுகிறீர்கள். இந்த ஒரு வார்த்தை போதும். இந்த ஒரு வார்த்தைக்குள்ளே இயேசுவினுடைய அனைத்து அதிகாரமும் இருக்கிறது. இந்த ஒரு வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது பாருங்க, அன்றைக்கு இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுனோட ஒரு வார்த்தை போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமானு விசுவாசித்தவுடன் பாருங்க, ஆண்டவர் மத்தேயு 8:13 அவனை பார்த்து சொல்றாரு, நூற்றுக்கு அதிபதியை நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்காக கடவுது. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இப்போ உங்களை பார்த்து அனுப்பப்பட்ட இந்த வார்த்தை, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள் என்ற இந்த வார்த்தை உங்களுக்கு அனுப்பப்படுகிறது. இந்த வார்த்தை இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கும் போதே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் போகலாம், நீங்கள் விசுவாசத்தபடி உங்களுக்கு ஆக கடவுது, நீங்கள் இந்த நாளிலே உங்கள் சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்வீர்களாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இயேசு அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அவருடைய அதிகாரம் அவருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. அப்போ நாம் செய்ய வேண்டியதெல்லாம், நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது அவரோட வார்த்தையை விசுவாசித்தா போதும். அவரோட வார்த்தை நமக்கு விடுதலையும் சுகத்தையும் தருகிறது. அல்லேலூயா. இந்த புரிந்து கொள்ளுதலோடு இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து எப்படி எங்களுடைய சகல வேதனைகளிலும் இருந்து எங்களை விடுதலையாக்க அவர் அதிகாரமுடையவராக இருக்கிறார் என்ற சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்விலே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் வாழ்விலும் ராஜாதி ராஜாவாய் வெளிப்படுவீராக. நீர் சகல அதிகாரமுடையவராய் இருக்கிறீர் என்ற சத்தியத்தோடு உம்முடைய மக்கள் வாழ்வில் வெளிப்படுவீராகப்பா, வெளிப்படுவீராக. இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படி உம்முடைய மக்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. இதை விளங்கிக் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய அதிகாரம் அவர்கள் வாழ்க்கையில் எப்படி வெளிப்படுகிறது, உம்முடைய வார்த்தையின் மூலமாக தான் வெளிப்படுகிறது என்பதை உம்முடைய மக்கள் புரிந்து கொள்ளும்படி கிருபை செய்து, இப்பொழுது உம்முடைய வார்த்தையாகிய அவருடைய தழும்புகளால் உம்முடைய பிள்ளைகள் குணமாகிறார்கள் என்ற வார்த்தையை விசுவாசிக்கும்படி செய்யுங்க. விசுவாசிக்கும் போது இப்பொழுதே ஆண்டவரே
அங்கே வீடுகளில் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே, குடும்பங்களில் இப்பொழுதே அவர்கள் வேண்டுகிற அந்த விடுதலை உண்டாகும்படி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். விடுதலை தந்ததுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த சத்தியத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த சத்தியத்தில் வாழ முடிய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.